முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் இந்தியாவுக்கு முன்மாதிரியானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தாயுமானவன் திட்டம் விஜயகாந்திற்கு கிடைத்த வெற்றி. பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு தேதிக்கு மாற்ற வேண்டும். இபிஎஸ் வலியுறுத்தல். இளைஞர்களின் வளர்ச்சியில் திராவிட மாடல் அரசு. துணை முதல்வர் உதயநிதி பெருமிதம். ஓபிஎஸ் உறுதியாக என்டிஏ கூட்டணிக்கு வருவார் என நம்புகிறேன். டிடிவி தினகரன் கருத்து. மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராவோம். மதுரை மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைத்த விஜய். முருகன் பற்றிய புத்தகத்தில் முதலமைச்சர் படம். அன்புமணி விமர்சனம். காலாகாலமாக பொதுமக்களிடையே பாகுபாடு பார்க்கும் திமுகவின் செயல்பாடு கண்டனத்திற்குரியது. அண்ணாமலை காட்டம். தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். சென்னை மாநகராட்சி வேண்டுகோள். கான்ட்ராக்ட் நிறுவனத்தில் நாங்கள் எதற்கு வேலைக்கு போக வேண்டும்? தூய்மை பணியாளர்கள் போராட்டக்குழு கேள்வி. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும். அமைச்சர் KN நேரு பேட்டி. சென்னை ஹைகோர்ட்டில் சிறுமி தற்கொலை முயற்சி. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. காசாவில் 6 பத்திரிகையாளர்கள் கொலை. ஐநா சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் கண்டனம். இன்று உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடலூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.